ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்புக்கு தான் மசாலா அரைக்கிறதுக்கு மல்லி வந்து திரிக்கிறதுக்கு வறுத்துட்ருக்கிறேன். ஓரளவு நம்ம கை பொறுக்க சூட்டில் வறுத்து எடுத்தால் போதும். அப்புறம் அதுக்கு தேவையானது எல்லாம் அந்த 1/2 கிலோ மல்லிக்கு அதுக்கு தேவையானது வந்து எல்லாம் போட்டு அதெல்லாம் வறுத்தேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஸ்டோரியில் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து சரி சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஆசை தானே. நானும் அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போனேன். சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதே சமயம் அங்கே போக போக தான் இதுதானா பிரச்சனை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. தெரிய வந்து அப்புறம் நானும் சரி எதுவுமே கண்டுக்கலை. எல்லாமே என் வீட்டுக்காரங்கிட்ட தான் சொல்லுவேன். அவங்க அதை வந்து எப்படினாலும் அவங்க ஃபேமிலி விட்டு தர மாட்டாங்கள்ல. அந்த மாதிரி அப்படியே பிரச்சனையிலேயே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இதுவும் கடந்து போகும், நம்ம வாழ்க்கையை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கேன். என்றைக்குமே நம்ம இந்த மாதிரி இருக்க மாட்டோம்ல. கடவுள் நம்மளை என்றைக்குனாலும் ஒரு கட்டத்தில் நம்மளை வந்து என்ன செய்வார், உயர்த்தி வைப்பார். அப்படி எல்லா பிரச்சனைனா பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டில் ஒரு பிரச்சனை. எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்புறம் நானும் அம்மாக்கிட்ட சொல்லி அப்படி இப்படின்னு பார்த்து எல்லா பிரச்சனைக்கு அப்புறமாட்டு கோயம்புத்தூருக்கும் போகிற சூழ்நிலை. அதனால் கோயம்புத்தூருக்கு வந்தேன். கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அப்போ ரொம்ப ஓவர், என்ன சொல்கிறது, நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பையனை எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிறது தானே. அவங்க கூட இருக்கும்போது சண்டையை மூட்டி விடுவாங்க. தள்ளி இருந்தால் பையன் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து அகெயின்ஸ்டாக அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி சண்டை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் எல்லா ஹஸ்பண்டுமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு சில ஹஸ்பண்டு பொண்டாட்டியே புரிஞ்சிக்காதவங்க அந்த மாதிரி நம்மள்ட்ட என்ன செய்வாங்க, சண்டைக்கு வந்துட்டு இருந்தாங்க. நானும் அழுது புரண்டு பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ 5வது வருஷம் முடிஞ்சு நடந்துகிட்ருக்கு ரன்னிங்கில். இப்போ தான் 50% மாறி இருக்குது. நம்ம பெற்றவங்க வீட்டில் இருந்துட்டு வந்திருக்கோம். நம்ம புருஷன்மார்களை திருத்துறதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. அப்படியே அந்தெல்லாம் மல்லிக்கு எல்லாம் வறுத்து வச்சுட்டு எல்லாம் 1/2 கிலோ மல்லிக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், அப்புறம் நல்ல மிளகு எல்லாம் 50 கிராம் எடுத்துட்டு நல்ல கை பொறுக்க சூட்டுக்கு எல்லாம் வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்துட்டு அப்புறம் கருவேப்பிலையும் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவு நமக்கு தெரியும்ல ஒரு தானம், அந்தளவுக்கு நானும் போட்டு எடுத்துட்டு அப்புறமாட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி அதில் வச்சேன். வறுக்கும் போதே நல்ல மீன் குழம்பு வாசனை தான் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டு அப்படி வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. அப்புறம் வத்தலுமே காய வச்சுருந்தேன் வெளியே. வத்தலையுமே நம்ம திரிக்க கொண்டு போகணும். வத்தல் மல்லி 2 தான், ரொம்ப நாள் ஆகிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வேலையை நம்ம முடிச்சிருவோம். வாங்கி வச்சே 2 மாதம் ஆகுது. அப்புறம் வத்தலையும் காய வச்சு எடுத்துட்டு அப்புறம் புஜ்ஜி வந்ததும் நானும் புஜ்ஜியும் அந்தெல்லாம் போனோம். போயிட்டு திரிக்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அந்தெல்லாம் வச்சேன். அந்த பொடியை சூடாக இருக்கும்ல, என்னால் கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.